ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு ஹேப்பி கோடிங். இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கம்ப்ளீட் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸ் HTML அண்ட் CSS அண்ட் JavaScript. இதை யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். HTML அண்ட் CSS அண்ட் JavaScript இதோட ஒரு ஓவர்வியூ மாதிரி ஒன்று சொல்கிறேன். HTMLனா என்னன்னா அவுட்டர் ஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்கிறது தான் HTML. இப்போ நம்ம பாடி இருக்குது, நம்ம பாடியோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர் இந்த போன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அவுட்டர் ஸ்ட்ரக்சர் ஒன்று கிரியேட் ஆகும்ல, அதுதான் வந்து HTML. அதுலேயே நம்மள மேலே ஸ்கின்னு, கலர்ஸு, இந்த டெக்ஸ்சரு, இந்த ஐஸ், நோஸு இது எல்லாமே வந்துட்டு அவுட்லுக்காக கிடைக்குதுல்ல, இதுதான் வந்துட்டு CSS. இப்போ அந்த ஜாவாஸ்கிரிப்ட்னா நம்ம பாடி ஃபங்க்ஷன் ஆகுது, பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகுது, ஹார்ட் பம்ப் ஆகுது, அந்த லிவர் ஒர்க் ஆகுது, இது எல்லாமே வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகுதுல்ல, இது எல்லாமே வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். இது எல்லாமே சேர்த்தது தான் ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்லுவாங்க. ஜாவாஸ்கிரிப்டுக்கு அட்வான்ஸ்டு ஃப்ரேம் ஒர்க்ஸு ஜேக்குரியும் இருக்குது, அதுவும் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இது எல்லாமே சேர்த்து ஒரு கம்ப்ளீட் வெப்சைட்டை நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணலாம். நம்ம க்ரியேட் பண்ணுற வெப்சைட்டை ஜெட்டப்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் எப்படி அப்லோட் பண்ணுறது, அப்லோட் பண்ணி அதை ஒரு லிங்காக கிடைக்கும் நமக்கு. அப்லோட் பண்ணி கிடைக்கிற லிங்க்ஸை வந்துட்டு ரெஸ்யூமில் அப்லோட் பண்ணால் இட்ஸ் ஆடட் அட்வான்டேஜஸ் டு யுவர் ரெஸ்யூம்ஸ். அதுவும் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ HTMLனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் ஓவர்வியூ மட்டும் பார்க்கலாம். HTMLனா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு கம்ப்ளீட் வெப் பேஜை வந்து கிரியேட் பண்ணுறது தான் வந்துட்டு HTML. அந்த HTML லாங்குவேஜஸில் வந்துட்டு சீரியஸ் ஆஃப் எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த அவுட்டர் ஸ்ட்ரக்சர், பாடி ஸ்ட்ரக்சரை வந்துட்டு கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ வெப் பேஜ் அண்ட் வெப்சைட்டுக்கே வந்துட்டு ஒரு பேசிக் காமன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து இன்டர்வியூ கொஷின்ஸில் மோஸ்ட்லி கேட்பாங்க. இப்போ வெப் பேஜ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் பேஜை மட்டும் வச்சு பண்ணுறது தான் வெப் பேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஹோமு, கான்டாக்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்லேயும் வந்துட்டு மேலே ஹெட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் வந்துட்டு இந்த கான்டாக்ட் பேஜ் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து வெப் பேஜ்னு சொல்லுவாங்க. அது கூடயே கான்டாக்ட், ஹோமு, கெரியர் பேஜ், அபவுட் அஸ், இந்த மாதிரி எல்லா பேஜஸும் மிக்ஸ்ட் ஆகி ஒரே பேஜாக இருந்துச்சுன்னா அது வந்து வெப்சைட். சிங்கிள் பேஜ் இருந்துச்சுன்னா அது வெப் பேஜ், மல்டிபிள் பேஜஸ் இருந்துச்சுன்னா அது வந்து வெப்சைட்டு. அவ்வளோதான். இது ரெண்டு தான் பேசிக் காமன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் வெப் பேஜ் அண்ட் வெப்சைட்டு. இப்போ ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் HTMLோட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் 1 அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் அவுட்டர் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு கிடைச்சிடும். HTMLோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர் இதுதான். இதில் இந்த டாக் டைப்புன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் வந்து HTML யூஸ் பண்ணுற டாக்குமெண்ட் வேர்ஷன் டைப்பு. இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து HTML5 வேர்ஷன். அதுதான் இங்கே டாக் டைப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுதான் HTMLோட டாக்குமெண்ட் டைப்பு. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது வந்துட்டு HTMLக்குள்ளே கொடுக்கறது மட்டும்தான் நம்ம வந்துட்டு கண்டென்ட்ஸாக எடுத்துப்போம். அது ஒரு HTML எலமெண்ட்ஸாக எடுத்துப்போம், லாங்குவேஜாக எடுத்துக்கும். மற்றது எல்லாமே வந்துட்டு வேறு சம்திங் டெக்ஸ்ட் ஆர் சம்திங் அது மாதிரி எடுத்துக்கும். HTML டேக்ஸ்குள்ளே கொடுக்கறது மட்டும்தான் HTML லாங்குவேஜ் கோடாக எடுத்துக்கும். அந்த HTML லாங்குவேஜில் 2 பேசிக் டிவிஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹெட் டேகு, இன்னொன்று வந்து பாடி டேகு. ஹெட் டேக்கில் என்ன பேசிக்காக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி க்ரியேட் ஆகும். இப்போ பாடியில் நம்ம என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் போடுறோமோ அது எல்லாத்துக்கும் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணோம்னா ஷார்ட்டாக இருக்கும்ல. இப்போ இதில் ஒரு இமேஜஸ் போடுறோம், இது போடுறோம், கண்டென்ட்ஸ் போடுறோம், அந்த மாதிரி என்னென்னலாம் போடுறோமோ அது எல்லாத்துக்கும் ஒரு ஷார்ட்டாக ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி. இப்போ இந்த ஹோல் இதுவே வந்துட்டு இதில் தான் க்ரியேட் ஆகும். பாடியில் என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு ஒரு வெப்சைட்டில் வியூ ஆகும். ஸோ அந்த கொடுக்குற வெப்சைட்டில் வியூ ஆகிறதுக்கு டைட்டில் கொடுக்குறோம், அது இங்கே வரும். அந்த வெப்சைட் வியூ ஆகிறதுக்கு வியூ போர்ட்டுன்னு இருக்கும். வியூ போர்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைலில் பார்த்தாலும், லேப்டாப் ஸ்க்ரீனில் பார்த்தாலும், இல்லை டேப்பில் பார்த்தாலும், எதில் பார்த்தாலும் நமக்கு வந்துட்டு அந்த ஒரு பார்க்குறதுக்கு அப்படைசிங்காக இருக்குல்ல, ஒரு ரெஸ்பான்சிவாக இருக்குல்ல, தட் இஸ் அ வியூ போர்ட். அதுக்காக யூஸ் பண்ணுறது அந்த மெட்டா டேக்ஸு. ஸோ இதில் யூஸ் பண்ணுற ஸ்டைல் டேக்ஸும் இதில் யூஸ் பண்ணுவாங்க, லிங்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பூட்ஸ்ட்ராப் லிங்க்ஸ் இதில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சம் பேசிக் லிங்க்ஸ் இதில் யூஸ் பண்ணலாம். அதுக்காக மட்டும்தான் வந்துட்டு ஹெட் டேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் பாடியில் யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு மெயினாக எல்லா கண்டென்ட்ஸுமே வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும் அவுட்புட்டில். இதில் நிறையா டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்குது பாடியில். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக டிவ் அண்ட் ஸ்கிரிப்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸ்கிரிப்ட் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடிங் வந்து இந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே எழுதுவாங்க. ஸ்கிரிப்ட் டேக்கில் வந்துட்டு நீங்கள் அவுட்டர் இன்டர்னலாக பண்ணுறதா இருந்தால் அந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இன்டர்னலாக வேணாம், எக்ஸ்டர்னலாக பண்ணிங்கன்னா அப்படியும் பண்ணலாம். இங்கே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு
அதில சிஎஸ்எஸ் ஜாவாஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த லிங்க்கை வந்துட்டு டைட்டில் அப்லோட் பண்ணிக்கலாம். இங்க என்ன கிரியேட் பண்றோமோ அதோட ஷார்ட் லாங்குவேஜ், அதோட லிங்க்கோ, ஷார்ட்கட்டோ இல்ல அதுக்கு தேவையான சோர்ஸோ அது எல்லாமே வந்து ஹெட்ல போடுவோம். ஓகேவா? இப்போ இந்த divல காமனா யூஸ் பண்ற சம் சப் டாக்ஸஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ div பேரண்டாகன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில யூஸ் பண்ற சம் சப் டாக்ஸ். இப்போ இமேஜஸ், பேராகிராஃப், ஹெட்டிங் இந்த மாதிரி. இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு பேராகிராஃப், ஒரு ஹெட்டிங், ஒரு கன்டென்ட், அதுக்கப்புறம் ஒரு ஹெட் 1, அதுக்குள்ள ஒரு கன்டென்ட் இது மட்டும் டிஸ்ப்ளே பண்றேன். இதோட அவுட்புட் உங்களுக்கு ஷோ பண்றேன். பேராகிராஃப் ஹெட்டிங்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவுட்புட் டிஸ்ப்ளே ஆயிடுச்சா? இதான் ஒரு பேசிக் ஹெச்டிஎம்எல்லோட அவுட்புட். இப்படி தான் இருக்கும். இப்போ ஹெச்டிஎம்எல்லோட அந்த எலமெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு காட்டுறேன். இதான் ஒரு பேசிக் ஹெச்டிஎம்எல்லோட எலமெண்ட் ஸ்ட்ரக்சர். ஹெச்டிஎம்எல் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் இந்த எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் பண்ணணும். இப்போ இந்த பட்டன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் வந்து ஸ்டார்ட் டேகு. இந்த பக்கம் பட்டன் கொடுக்கறது வந்து க்ளோசிங் எண்ட் டேக். இந்த பட்டனுக்கு எண்ட் பண்ணோம்ல, ஸோ அந்த எண்ட் டேக். எண்ட் டேக்ஸ் எப்பயுமே வந்து இந்த ஸ்லாஷ் கோட் யூஸ் பண்ணி தான் வரும். நீங்கள் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாஷ் இருக்குல்ல, இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணி தான் எல்லா எண்ட் டேக்ஸுமே வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. வித்தவுட் அந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணாமல் ஏதாச்சும் ஒரு டேக்ஸ் இருக்குன்னா இருக்கு. சில டேக்ஸ் இப்போ இன்புட் டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சம் க்ளோசிங் டேக்ஸ் இருக்காது. ஆனால் அதுக்கும் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி ஜஸ்ட் அந்த கிரேட்டர் தென் சிம்பிள் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, லெஸ் தென் சிம்பிள் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டேக் நேம் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான். இப்போ அந்த கிளாஸுக்கு பக்கத்திலே கொடுக்கறது தான் வந்துட்டு இந்த அட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க. அட்ரிபியூட்ஸ்னா என்ன? அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் தி இந்த டேக்ஸ். இந்த HTML டேகோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேக்ஸ்குள்ளே கொடுத்துக்கலாம். இது எப்பயுமே வந்துட்டு ஸ்டார்ட் டேக்ஸ்க்கு பக்கத்தில் தான் வரும். இதில் இங்கே பக்கத்தில் கொடுக்கறது தான் வந்துட்டு வேல்யூஸ். இந்த HTML அட்ரிபியூட்டோட வேல்யூ. இந்த அட்ரிபியூட் இல்லாமலும் நம்ம இங்கே கொடுப்போம். இந்த அட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஐடி ஒன்று கொடுத்துக்கலாம். ஒரு பேசிக்காக அட்ரிபியூட்ஸோட எலமெண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் 2 டேக்ஸ்க்கும் நடுவில் என்ன கண்டென்ட்ஸ் கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு அவுட்புட்டில் டிஸ்ப்ளே ஆகும். நீங்கள் கொடுத்துருக்கோம்ல, இதுதான் ஸ்டார்ட் டேகு, இது எண்ட் டேகு. இந்த 2 டேகுக்கும் நடுவில் கொடுத்துருக்கிற கண்டென்ட் தான் நமக்கு அவுட்புட்டில் டிஸ்ப்ளே ஆகுது. அவ்வளோதான். சம் ஆஃப் தி HTML டேக்ஸஸ்லாம் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கிற ஒவ்வொரு டேக்ஸும் இன்டெப்த்தாக அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.